கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கிள் ஸ்லேட். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடியோ விஷுவல் மீடியா அண்ட் அதர் மீடியா. இந்த டாபிக் மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் அப்படிங்கிற சப்ஜெக்டில் உள்ள டாபிக். ஓகே, நம்ம டாபிக் பார்க்கலாம். ஆடியோ விஷுவல் மீடியா. ஆடியோ விஷுவல் மீடியா அப்படிங்கிறது விஷுவல், சவுண்ட் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் ஆடியோ விஷுவல் மீடியா அப்படின்னு சொல்கிறோம். இதில் சம்டைம்ஸ் சவுண்டு மட்டும் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆடியோ விஷுவல் மீடியாவுக்கு கீழே வர்ற எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரேடியோ, டெலிவிஷன், சினிமா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம ஒன்று சவுண்ட் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா சவுண்ட் ப்ளஸ் விஷுவல் இமேஜஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஆடியோ விஷுவல் மீடியாவுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரேடியோ. ரேடியோ அப்படிங்கிறது சவுண்டை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணும். இதுதான் நம்மளோட கண்ட்ரியில் இருக்கிறதுலையே சீப்பஸ்ட், அப்புறம் எல்லாராலையும் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படித்தவங்களால் மட்டும்தான் இதை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. எழுத படிக்க தெரியாதவங்க கூட ரேடியோ மூலமாக நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது போர்ட்டபிள், நம்ம எங்கேனாலும் அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். எந்த மாதிரியான ஒரு பிளேஸில் இருந்துன்னா கூட நம்ம என்ன ரேடியோவில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். ரொம்பவே எமர்ஜென்சியான பீரியடில் ரேடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர்ற ரேடியோவில் சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, எங்கேனாலும் எடுத்து போய்க்கலாம். எமர்ஜென்சி டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1927 ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ரேடியோ ஸ்டேஷன் இந்தியாவில் இருக்கிற பாம்பே அண்ட் கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1936 ஆல் இண்டியா ரேடியோ அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரேடியோ பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட் அப்படின்னா அது இந்த 2 விஷயம்தான். ரேடியோவில் அட்வான்டேஜஸ் மட்டும் தான் இருக்கா, டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன அப்படின்னா விஷுவல் இமேஜஸோ இல்லைனா விஷுவலாக இருக்கிற மாதிரியான வீடியோஸ் எதுவுமே நம்மளால் ரேடியோவில் பார்க்க முடியாது. ரேடியோ அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ஈஸியாக பீப்புளுக்கு அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதுக்கப்புறமா ரேடியோவை பொறுத்தவரை லிமிட்டட் டைம் தான் இருக்கும். இப்போ நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ரேடியோவில் இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங் வர மட்டும்தான் நியூஸ் கேட்க முடியும், இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங் வர தான் நீங்கள் சாங்ஸ் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே இது நம்ம டெலிவிஷன் எடுத்துக்கிட்டோன்னா அப்படி இல்லை. ஒரு சேனலில் நியூஸ் போடுறாங்கன்னா அதே டைமிங்கில் இன்னொரு சேனலில் போயிட்டு நம்ம சாங்ஸ் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் நம்மளால் டெலிவிஷனில் பார்க்க முடியும். ஆனால் அந்த விஷயங்கள் ரேடியோவில் நமக்கு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் ரேடியோவோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டெலிவிஷன் அப்படிங்கிறது மூவ் ஆகிற பிக்சர்ஸ், சவுண்டு, விஷுவலான வீடியோஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுது. இந்தியாவை பொறுத்தவரை ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் மாஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு டெலிவிஷனை தான் சொல்கிறாங்க. டெலிவிஷன்லையுமே அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் விஷுவலான இமேஜ் காட்டுறதுனால அவங்க சொல்கிறதுமே அந்த இமேஜோட நம்ம கனெக்ட் பண்ணி அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வைடரான ஒரு ரீச் இருக்கும். ரேடியோ அப்படிங்கிறது அப்படி கிடையாது. வைடரான ரீச் ரேடியோக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் டெலிவிஷனுக்கு தான் வைடரான ரீச் அதிகம். எங்கே எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலுமே அதை இன்ஸ்டண்ட்டாக கவர் பண்ணும் இந்த டெலிவிஷன் அப்படிங்கிறது. லைவில் நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம டெலிவிஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எஜுகேஷன் பர்பஸ்க்காக கூட நம்ம டெலிவிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை டெலிவிஷன் மூலமாக கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பென்சஸ் நிறைய செலவாகும். அதுக்கப்புறம் ஸ்டீரியோ டைப்ஸ் டெலிவிஷன்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸ்டீரியோ டைப்ஸ் எப்படி டெலிவிஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரலாம். எப்படி அப்படின்னா ஏதாவது ஆட் கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு சில ஸ்டீரியோ டைப்ஸ் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஆயில் ஆடோ இல்லைனா கிச்சன் க்ளீனிங் ஆடோ இந்த மாதிரி ஏதாவது பாத்திரம் வளர்க்குற ஆட் இந்த மாதிரியான ஆட்லாம் வரும்பொழுது அதில் பொண்ணுங்களை தான் அந்த ஆடில் நடிக்க வைப்பாங்க. அப்போ அங்கே பொண்ணுங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க இல்லையா. இதுவே ஒரு ஸ்டீரியோ டைப் தான். அதுக்கப்புறம் ஏதாவது ஃபர்னஸ் க்ரீமாக இருக்கட்டும், ஏதாவது அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆட் மூலமாக அப்படின்னா அந்த இடத்துல கருப்பாக இருக்கிற ஒருத்தங்களை காமிச்சு அவங்க கலர் ஆகிற மாதிரி அழகுனாலே கலராக இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான விஷயத்த நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்குறாங்க. இந்த மாதிரியான ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாமே டெலிவிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஸ்டீரியோ டைப்ஸ் ரேடியோவில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது.
அதுக்கப்புறம் டெலிவிஷனை பொறுத்தவரை நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதில் வந்து மோஸ்ட்லி என்டர்டெயின்மெண்ட் ஃபோக்கஸாக தான் நிறைய சேனல்ஸ் வந்து இருக்கும். எஜுகேஷன் பர்பஸாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியான சேனல்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு மேஜரான டிஸ்அட்வான்டேஜ். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா சினிமா. சினிமா அப்படிங்கிறது ஆடியோ ப்ளஸ் விஷுவலான ஸ்டோரிஸை வந்து தேட்டர்ஸ் இல்லைனா ஓடிடி மூலமாக நமக்கு வந்து காமிக்கிறது தான் சினிமா அப்படின்னு சொல்கிறோம். இதில் உள்ள ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கும். அதில் ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அது கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்மள யோசிக்கிறத விட மெஜாரிட்டியான பீப்புள் வந்து அவங்க சொல்கிறத அப்படியே நம்பிடுவாங்க. இதில் வந்து ஸ்டோரி, மியூசிக், விஷுவல் இமேஜஸ், விஷுவலான ஒரு வீடியோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ரொம்பவே பவர்ஃபுல்லானது. எதுக்காக அப்படின்னா சொசைட்டியில் ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணுன்னாலும் சரி, என்டர்டெயின்மெண்ட்க்குனாலும் சரி, மற்ற ரேடியோ, டெலிவிஷன் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சினிமா வந்து ஒரு பவர்ஃபுல்லான டூலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே இருக்குது. அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லார்ஜர் குரூப் ஆஃப் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகும். சொசைட்டியில் வாழ்கிற மக்களோட ஆட்டிடியூட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கல்ச்சர், லாங்குவேஜ் இந்த மாதிரியான விஷயங்களை ப்ரமோட் பண்ணும். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூவி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் நடிக்கிறவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய செலவாகும். சம்டைம்ஸ் வந்து நிறைய வயலன்ஸ் இருக்கலாம், ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்கலாம். நம்மளே வந்து நிறைய இது காமெடி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சிரிச்சிருப்போம். பட் அதில் வந்து உருவ கேலி பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒருத்தவங்களோட கலரை வச்சு அவங்கள ஸ்டீரியோ டைப் பண்ணுற மாதிரி, காஸ்ட்டு, ரிலீஜியன் ஏதாவது ஒரு விஷயத்தை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இந்த சினிமா அப்படிங்கிறது வந்து சூட்டபிள் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சினிமாவோட டிஸ்அட்வான்டேஜஸ். 1913 இந்தியாவோட ஃபஸ்ட்டு சைலண்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபிலிமோட நேம் என்ன அப்படின்னா ராஜா ஹரிஷ்சந்திரா. 1931 ஆலம் ஆரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் நம்மள மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதர் மீடியா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் மீடியா பார்த்தோம். அதே மாதிரி ஆடியோ விஷுவல் மீடியா பார்த்தோம். இந்த ரெண்டுமே இல்லாமல் இருக்கிற எல்லாமே நம்ம வந்து அதர் மீடியா அப்படின்னு சொல்கிறோம். பிரிண்ட் மீடியா பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பிரிண்ட் மீடியா பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரி, இப்போ கான்டென்ட்குள்ளே வரலாம். அதர் மீடியா அப்படிங்கிறது வந்து ஒரு 3 டைப்பாக நம்ம வந்து பிரித்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவுட்டோர் மீடியா அப்படிங்கிறது ஒரு மீடியா. அது வந்து அவுட் சைடில் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அவுட் சைட் மீன்ஸ் பப்ளிக் பிளேசஸில் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. நம்ம நிறைய போஸ்டர்ஸ், பேனர்ஸ், பில் போர்ட்ஸ், வால் பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம் இல்லையா? இது எல்லாமே அவுட்டோர் மீடியாவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அட்வான்டேஜஸ் அப்படின்னா நிறைய மக்களால் பார்க்கப்படும். அந்த ரோட்டில் வந்து ஒரு போஸ்டர் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை கிராஸ் பண்ணி போகிற எந்த பிளேஸை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அந்த போஸ்டரை வந்து பார்ப்பாங்க. லோக்கல் அட்வர்டைஸிங்க்கு வந்து ரொம்பவே குட்டான ஒரு ஆப்ஷன் வந்து இந்த அவுட்டோர் மீடியா. ஒரே ஆள் அந்த போஸ்டர் ஒட்டின பகுதியை ஒரு 4-5 தடவை கிராஸ் பண்ணி போகிறாங்கன்னா 4-5 தடவையும் அவங்க வந்து அந்த போஸ்டரை வந்து பார்ப்பாங்க. ஸோ ரிப்பீட்டடான ஒரு எக்ஸ்போஷர் வந்து இருக்கும். இது எல்லாமே அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெதர் வந்து சரியில்லை, மழை பெய்யுது அப்படின்னா போஸ்டர் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் லோக்கலில் இருக்கிற பீப்புளால் மட்டும்தான் பார்க்க முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வெளி பிளேசஸில் இருந்து பீப்புள் வந்து அந்த இடத்துக்கு அடிக்கடி வருவாங்களா இல்லை நிறைய பேர் வருவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ லோக்கலில் உள்ள பீப்புளால் மட்டும்தான் மெஜாரிட்டியாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்க முடியும். தென் நியூ மீடியா இல்லைன்னா டிஜிட்டல் மீடியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இன்டர்நெட் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜியை ஒரு மீடியா யூஸ் பண்ணுது அப்படின்னா அதுதான் நம்ம நியூ மீடியா இல்லைன்னா டிஜிட்டல் மீடியா அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் என்னென்னா சோசியல் மீடியா. இதுலேயும் அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜஸ் என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ லைவ் நியூஸ் ஏதாவது பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து இன்டராக்ட் பண்ணலாம். எப்படின்னா நம்ம லைவ் சேட்டில் வந்து நம்மளோட ஒப்பீனியனை வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏதாவது போல் வச்சுருந்தாங்கன்னா அதில் வந்து நம்ம ஓட் பண்ணலாம். ஈஸியாக எல்லாராலையும் அக்சஸ் பண்ண முடிகிற ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் நியூ அல்லது டிஜிட்டல் மீடியாவோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஈஸியாக ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிரும். ப்ரைவசி இஷ்யூஸ் வந்து இருக்கும். ரொம்ப ஓவர் யூஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபோக் மீடியா அல்லது ட்ரெடிஷ்னல் மீடியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவே ஓல்டஸ்டான ஒரு கல்ச்சுரல் ஃபார்ம் ஆஃப் மீடியா. இது மெயினாக வில்லேஜஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. எந்த மாதிரி அப்படின்னா தெருக்கூத்து, வில்லுப்பாட்டு, பொம்மலாட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ட்ரெடிஷ்னல் மீடியாக்குள்ளே வரும்.
இதுலேயுமே அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ரொம்பவே லோ காஸ்ட்டு தான். ஈஸியாக வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ரூரல் ஏரியாவில் இருக்கிற பீப்புளோட ரொம்பவே டீப்பாக வந்து கனெக்ட் ஆகும். ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ட்ரஸ்ட் வந்து இருக்கும். ஏன்னா ரியலான ஹியூமன் தான் அங்கே வந்து ஆக்ட் பண்ணியே காட்ட போகிறாங்க இல்லையா? ஸோ தென் வந்து கல்ச்சர், லாங்குவேஜ், ஹெரிட்டேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான மீடியா அப்படின்னு சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லிமிட்டடான ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ ஒரு வில்லேஜில் போய் தெருக்கூத்துவோ இல்லைனா வில்லுப்பாட்டோ பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வில்லேஜ் பீப்புள் அதோட சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பீப்புள் மட்டும்தான் அதை பார்க்கக்கூடிய சான்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். மாடர்ன் டைம்ஸுக்கு சூட்டபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னா, எல்லா டைம்லேயும் அது சூட்டபிளாக இருக்காது. ஸோ இது எல்லாம் தான் டிஸ்அட்வான்டேஜஸ். That's all about audio visual media and other media. நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.